என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அமுதோடு விஷமாகிறாய் நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். திடீரென கனியா காணாமல் போனது இளவழகன் தாத்தா இருவருக்கும் அதிர்ச்சியாகவே இருக்கிறது. அவள் ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் இங்கிருந்து சென்று விட்டாள்? இந்த கேள்விக்கு இருவருக்கும் பதில் கிடைக்கவில்லை. இருவரும் அவளை தேடி அலையாத இடமும் இல்லை. ஆனால் அவள் கண்ணில் சிக்கிய பாடில்லை. அவளை பற்றி எந்த ஒரு தகவலும் அவர்கள் கையில் இருக்கவும் இல்லை அல்லவா? 10 இளம்பெண்களை தேர்வு செய்யும் போது அவர்களது ஆதார் அட்டை, பட்ட படிப்பிற்கான சான்றிதழ், இதன் நகல்களை எல்லாம் தாத்தா சேகரித்திருந்தார். ஆனால் அனைத்தும் முடிந்த பிறகு அல்லவா கனியா தனியாக வேலை கேட்டு வந்தாள். பெயர் கனியா, MBA முடித்திருக்கிறாள், ஒரு அனாதை. இதை தவிர வேறு எந்த தகவலும் அவள் கூறவில்லை அல்லவா? அவளது ஆதார் அட்டை, பட்ட படிப்புக்கான சான்றிதழ், இதை எதையும் தாத்தா பரிசோதிக்கவில்லையே. நகலை பெறவும் இல்லை. இப்போது இதோ அவளை காணவில்லை. காரணமும் தெரியவில்லை. வேலையாட்கள் தோட்ட வேலை செய்யும் தாத்தா என்று அனைவரிடமும் விசாரித்தாகிவிட்டது. யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஆனால் பரமுவின் மனம் மட்டும் படபடத்துக் கொண்டே இருக்கிறது. தான் கனியா வீட்டை விட்டு செல்ல காரணமாகிவிட்டோமோ? அந்த எண்ணம் அவனை பயமுறுத்தியது. அதை இளவழகனிடமும் தாத்தாவிடமும் கூறும் தைரியம் அவனுக்கு இல்லை. கோபத்தில் தன் வேலையை பறித்து விட்டால் தன் குடும்பத்தின் நிலை என்னவாகும்? இந்த அளவு ஊதியம் நல்ல ஒரு அலுவலகத்தில் கூட கிடைக்காதே. என்ன செய்வது? ஆனாலும் தான் குளியலறைகளை சுத்தம் செய்ய சொன்னதற்காகவா கனியா இப்படி யாரிடமும் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டாள்? அது அவனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. நாட்கள் மெல்ல ஓடி மறைந்தன. இதோ 6 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் கனியா கண்ணில் படவே இல்லை. இதற்கிடையில் தான் தொழிலதிபர் புவனச்சந்திரன் வட்டிக்கு தன்னிடமிருந்து வாங்கிய காசோ வட்டியோ வந்து சேராமல் 4 மாதம் ஆகிவிட்டது என்பதை இளவழகன் கவனிக்கிறான். கனியா பற்றிய நினைவில் அவன் அவனையே மறந்திருக்கும் போது இதை மட்டும் எப்படி நினைவில் வைத்திருப்பான்? அவனது நிலையை கண்டு அலுவல் வேலைகளை சில மாதங்களாக தாத்தா தான் பார்த்துக் கொள்கிறார். அவர்தான், இளவழகா, நீ இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து சரி பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று கூற, மனமில்லா மனமோடு கணக்குகளை பரிசோதித்தவனின் கவனம் தொழிலதிபர் புவனச்சந்திரனின் கணக்கின் மீது பட்டு நின்றது. தாத்தா, மிஸ்டர் புவனச்சந்திரன் வட்டி கட்டாம 4 மாசம் ஆச்சே, இத நீங்க கவனிக்கலையா என்று கேட்டான். கவனிச்சேன்பா. போன மாசம் அவரை நான் கூப்பிட்டு பேசினேன். இந்த மாசம் அசல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதா சொன்னாரு. இப்ப போன் பண்ணா போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? அப்ப அவரை நேர்ல போய் பார்க்க வேண்டியதுதான். அவருடைய ஆபீஸ் இங்க பொள்ளாச்சியில தான் இருக்கு. பொள்ளாச்சியில தான்ப்பா இருக்குது. ஆனா அது பூட்டி கிடக்குன்னு எனக்கு தகவல் வந்தது. அவருடைய வீடு வால்பாறையில தானே இருக்கு தாத்தா? ஆமாப்பா, வீடு வால்பாறையில தான் இருக்கு. சரி தாத்தா, நம்ம உடனே கிளம்பலாம் என்றவன் எழுந்து அறைக்கு சென்றான். ஒரு அரை மணி நேரத்தில் இருவரும் வால்பாறை புறப்பட்டு விட்டனர். தொழிலதிபர் புவனச்சந்திரனின் வீட்டை எட்டும் போது அவரது வீட்டின் கேட்டில் அவருக்கு கடன் கொடுத்த 4-5 பேர் நின்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாட்ச்மேனோ, சார பார்க்க முடியாது, அவர் இப்ப இங்க இல்ல, 1 மாசம் கழிச்சுதான் வருவாரு என்று கூறுகிறார். ஏண்டா போய் சொல்ற? அவன் உள்ளதான் இருக்கான்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அவனை வெளியே வர சொல்ல போறியா இல்லையா? ஒருவர் மிகவும் கோபமாக வாட்ச்மேனை சாடுகிறார். முதல்ல கெய்ட்ட திறடா, அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இன்னொருவர் கோபமாக கூறவும் ஒரு போலீஸ் வாகனம் அங்கு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. என்ன சார், இங்க என்ன பிரச்சனை? ஜீப்பில் இருந்து இறங்கிய சப் இன்ஸ்பெக்டர் ராஜா கேட்டார். சார், வாங்கின காசை கேட்டா பதில் சொல்லாம வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்துட்டு ஊர்லயே இல்லைன்னு வாட்ச்மேனை விட்டு போய் சொல்றான் அந்த புவனச்சந்திரன். ஒருவர் கோபமாக கூற, அதுதான் அடுத்த மாசம் வட்டி அசல் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதா அவரு போன வாரமே ஸ்டேஷன்ல வந்து சொல்லிட்டாரே. அப்புறம் என்ன பிரச்சனை? அடுத்த மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்காருல, அது வரைக்கும் பொறுமையா இருக்க கூடவா உங்களால முடியல? இல்ல சார், அவன் நைட்டோட நைட்டா ஊரை காலி பண்ணிட்டு போக போறான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன் என்று கூறிய சப் இன்ஸ்பெக்டர் ராஜா, சார், நீங்க முதல்ல கேட்டை திறங்க வாட்ச்மேனிடம் கூறினார். வாட்ச்மேனும் கேட்டை திறக்க தயாராக அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவர் பேசி முடித்த பிறகு, மிஸ்டர் இளவழகன், மிஸ்டர் தண்டபாணி, உங்க 2 பேரையும் சாரோட உள்ள போக சொல்றாரு சார். வாட்ச்மேன் கூற, சப் இன்ஸ்பெக்டரோடு இளவழகனும் தாத்தாவும் உள்ளே நுழைய, எங்களை மட்டும் வாசல்லையே நிக்க வைக்க சொல்லிட்டானா? கோபமாக ஒருவர் கேட்க,
நீங்க தான் அவரை பார்த்ததும் சட்டையை பிடிக்கிறீங்களே, உங்களை எப்படி உள்ள விட முடியும் என்று கேட்ட வாட்ச்மேன் கேட்டை பூட்டினார். சப் இன்ஸ்பெக்டர் ராஜாவும் இளவழகனும் தாத்தாவும் வீட்டிற்குள் வர, வாங்க வந்து உட்காருங்க, உற்சாகம் இழந்த குரலில் கூறினார் புவனச்சந்திரன். மூவரும் வந்து அமர்ந்தனர். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. என்ன சார், அடுத்த மாசம் 20ஆம் தேதி எல்லாருக்கும் காசை கொடுக்கறதா சொல்லிட்டு நைட்டோட நைட்டா ஊரை விட்டு போக போறீங்களாமே? சப் இன்ஸ்பெக்டர் ராஜா கேட்டார். சார், அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார். நான் சொன்ன தேதியில கண்டிப்பா எல்லாருக்கும் காசை செட்டில் பண்ணிடுவேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தா அது எப்படி சாத்தியமாகும்? வெளியே போனாதானே 4-5 பேர்கிட்ட பேசி என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கான வழியை என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு கூட என்ன அனுமதிக்காட்டி என்னால எப்படி கடன் அடைக்க முடியும்? என்ன சார், காதல பூ சுத்துறீங்களா? நீங்களே ஊர் ஃபுல்லா கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த லட்சணத்துல நீங்க வெளியில யாருக்கிட்டையாவது போய் காசு கேட்டா யாராவது உங்களுக்கு கொடுத்து உதவுவாங்களா? இல்லதான். ஆனா என்னால கடனை அடைக்க முடியும். அதுதான் எப்படி? சார், நான் 1-2 பேரை பார்த்து பேசணும் சார். என்னால பகல்ல வெளியே இறங்க முடியல சார். அதனாலதான் நான் பார்த்து பேச வேண்டியவங்களை நைட்டு போய் பார்த்து பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இது எப்படியும் வீக் ஆயிடுச்சு. நான் ஊரை விட்டே ஓடி போக போறேன்னு யாரோ ஒரு பொருளையை கிளப்பி விட்டுட்டாங்க. அதனாலதான் காலையிலேயே கடன்காரங்க எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து நின்று கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கெல்லாம் என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. அதனாலதான் நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி வாட்ச்மேன் கிட்ட சொன்னேன். அது அவங்க நம்ப போறது இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவங்க முன்னாடி போய் நிக்கிற தைரியம் எனக்கு இல்ல சார். ஓகே, நீங்க இப்ப கடனை எப்படி அடைக்க போறீங்க? நீங்க யார பாக்குறதுக்காக நைட்டு வெளியே போக பிளான் பண்ணிருக்கீங்க? சப் இன்ஸ்பெக்டர் ராஜா கேட்க, தொழிலதிபர் புவனச்சந்திரனின் விழிகள் இளவழகனையும் தாத்தாவையும் பார்த்தது. இவங்க கிட்டதான் உதவி கேட்கறதா இருக்கேன் சார். அதுவரை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இளவழகன், சார் என்கிட்ட என்ன பேசணும் என்று கேட்டான். அத நான் உங்ககிட்ட தனியா சொல்றேனே. ஓகே சார், நீங்க சொன்ன தேதியில எல்லாருடைய கடனையும் அடைச்சிடுவீங்க தானே? சப் இன்ஸ்பெக்டர் ராஜா கேட்டார். கண்டிப்பா சார். அப்ப சரி, நான் கிளம்புறேன். வெளியில நிக்கிறவங்க கிட்ட அவங்க காசு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு போறேன். நீங்க எனக்கும் சேர்த்து தண்ணி காட்டாதீங்க. சத்தியமா இல்ல சார். ஓகே. சப் இன்ஸ்பெக்டர் ராஜா எழுந்து வெளியே செல்ல இளவழகனும் தாத்தாவும் புவனச்சந்திரனை பார்த்தனர். சொல்லுங்க சார். இளவழகன் கூற, சார் உங்களுக்கு என்னுடைய பொண்ணு நட்சத்திராவை தெரியுமா என்று கேட்டார். நட்சத்திராவா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? நான் ஒளிவு மறைவில்லாம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார். எனக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ். அதை சரி செய்ய எந்த வழியும் இல்லைன்ற நிலையில தான் நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். அதுதான் என் பொண்ணுடைய கல்யாணம் என்று கூறி நிறுத்தியவர் இளவழகனை பார்த்தார். மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நீங்க தான். நானா? அதிர்ச்சியோடும் வியப்போடும் இளவழகன் கேட்டான். ஆமா சார், உங்களை விட நல்ல ஒரு மாப்பிள்ள கண்டிப்பா என் பொண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. என் பேர்லயும் என்னுடைய பொண்ணு பேர்லயும் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நான் அதை விற்க முயற்சி பண்ணா உங்களுக்கே தெரியும், பாதி விலை கூட கிடைக்காது. கடன்ல முங்கி கிடக்குறவன் வீட்டை விற்க போறான் இல்ல சொத்தை விற்க போறான்னு சொல்லி எல்லாருமே கூட்டு சேர்ந்து எந்த அளவு விலையை தாழ்த்தி பிடிக்க முடியுமோ அந்த அளவு தாழ்த்தி பிடிப்பாங்க. அதை விட அந்த சொத்துக்களை நல்ல ஒரு பையனுக்கு எழுதி கொடுத்து என்னுடைய பொண்ணையும் கட்டி கொடுத்தா கடனை அவர் பார்த்து பாருல. அதுக்காக நான் தேர்வு செஞ்சது உங்களதான். இன்னும் சில பேரும் இருக்காங்க, ஆனா அவங்க யாரையும் நான் தேர்வு செய்யல. தானா வந்தவங்க. சில பேர் நல்லவங்க தான், ஆனா உங்களவு கிடையாது. சில பேர் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. ஆனா என்னுடைய சாய்ஸ் நீங்க தான். அதெல்லாம் என் பொண்ணு கிட்ட சொன்னேன். அந்த நேரத்துல எதுவும் சொல்லல. ஆனா இப்ப திடீர்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் என் பொண்ணு நட்சத்திராவை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சிரித்தவன், சார் நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை ஆக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆனா அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது என்னவோ உண்மைதான். நான் உங்க அனுமதியை இதுவரைக்கும் கேட்கல. ஆனா அதுக்கு முன்னாடி நட்சத்திர அனுமதி வேணுமே. அவ ஓகே சொன்னாதானே சார் உங்ககிட்ட வந்து பேச முடியும். நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும், ஏன் இந்த ஊருக்கே தெரியும். ஆனா ஏன்னு தெரியல நட்சத்திரா, நீங்க வேண்டான்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. காரணம் கேட்டேன். எனக்கு அவர் வேண்டாம் அவ்வளவுதானே உறுதியா சொல்லிட்டா. சிரித்தவன், சார் உங்க பொண்ணு நான் வேணும்னு சொல்லிட்டா மட்டும் என்ன உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? நான் என்ன
கடையில விற்கிற பொருளா? உங்க பொண்ணை ஏத்துக்க முதல்ல எனக்கு விருப்பம் இருக்கணும்ல. சாரி சார், நீங்க என்ன வந்து பார்த்திருந்தாலும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைச்சிருக்காது. இன்னும் சில பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல நல்லவங்களா பார்த்து பேசுங்க சார். உங்க நிலைமை புரியாம தான் நாங்க 2 பேரும் உங்களை தேடி வந்தோம். எனக்கு இப்ப உங்க நிலைமை ரொம்ப நல்லாவே புரியுது. எனக்கு தர வேண்டிய காசை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதை நீங்க தராட்டி கூட பரவாயில்ல, மத்த கடனை அடைக்கிற வழிய பாருங்க. இல்ல இளவழகன் சார், உங்களை விட நல்ல ஒருத்தரை என்னால என்னுடைய பொண்ணுக்காக தேர்வு செய்ய முடியாது. பிளீஸ் சார், கொஞ்சம் என் மேல கருணை காட்டுங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா என் பொண்ணை எப்படியாவது ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சாரி சார், உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது. வேணும்னா உங்க கடனை எல்லாம் நான் அடைச்சிடுறேன். நீங்க பொறுமையா உங்க சொத்துக்களை வித்து என்னுடைய காசு கொடுத்துட்டா போதும். வேண்டாப்பா, அவருடைய காசை நீங்க ஏத்துக்க வேண்டாம். அது ஒரு சதி. அவர் ஒரு சிலந்திப்பா. நம்மள சுத்தி ஒரு வலை பின்றாரு. அந்த வலையில நம்ம நிரந்தரமா மாட்டிப்போம், வெளியே வரவே முடியாது. கோபமான அந்த குரல் அது கனியாவின் குரல் அல்லவா? இளவழகன் தாத்தா இருவரும் குரல் வந்த திசையை நோக்கி ஆவலோடும் வியப்போடும் தலையை திருப்ப, ஒரு அழகான இளம் பெண் மாடி இறங்கி வருகிறாள். ஆனால் அவள் கனியா அல்ல. வாமா நட்சத்திரா, தொழிலதிபர் புவனச்சந்திரன் அழைக்க அவள் வந்து அவர் அருகில் அமர்ந்தாள். ஏமா இவரை பத்தி நீ இப்படி பேசுற? இவரை பத்தி தெரிஞ்சதாலதான்ப்பா பேசிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணும் நல்லவர் கிடையாது. நட்சத்திரா கூற இளவழகனுக்கு கோபம் தலைக்கேறியது. சட்டென்று துள்ளி எழுந்தவன், சார், என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நாங்க கிளம்புறோம். ஆனா எங்க காசு வட்டியோட வந்து சேரணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை கொடுக்கிற வழிய பாருங்க. காசு ரெடி ஆனா எங்களுக்கு தகவல் கொடுங்க. யாரையாவது அனுப்பி நாங்களே வாங்கிக்கிறோம். இதற்கிடையில் தாத்தாவும் எழுந்து கொண்டார். தாத்தா போலாமா? போலாம்பா என்ற தாத்தா நட்சத்திராவை ஒரு முறை முறைத்து விட்டு, அசலும் வட்டியும் சரியா வந்து சேரணும், புரியுதா மிஸ்டர் புவனச்சந்திரன் என்று கூறிவிட்டு இளவழகனோடு நடந்தார். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.